வணக்கம் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும். இந்த காணொளி என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாளின் இரண்டாவது பரீட்சை தாளின் முதலாவது பக்கத்துக்கு முவசன் என்கின்ற மாணவன் மிக அற்புதமாக திறமையாக அருமையாக விடையளிக்கின்ற பாங்கினை தங்களுக்கு வெளிக்காட்டுகின்றது என்பதை நான் கூறிக்கொண்டு, உண்மையிலேயே ஒரு உத்தமமான ஆசிரியராக இருந்தால் மாணவர்களை ஊக்குவிக்க வேணும், கௌரவிக்க வேணும், அவர்களை சரியாக வழிநடத்தி அவர்களிடமுள்ள உள்ளார்ந்த ஆற்றல் திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்ற உத்தமமான கருத்துக்கிணங்க நான் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்வதற்கு முதல்ல சில ஆலோசனைகள் கூறுகின்றேன். ஆசிரியர் என்றால் ஆசிரியர் கொச்ச மொழியில் சொல்வதாயின் இழிச்சவாயனாக இருக்க முடியாது, ஓரளவு கண்டிப்பானவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர் ஆசிரியர். இப்போ எங்களுக்கு தெரியும், கடவுள் என்பது நாங்கள் பயபக்தியோடு வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான எங்களுடைய மானசீகமான குரு தெய்வம் எனப்படுகின்றது. அங்கே பயபக்தி இல்லை என்று சொன்னால் அந்த தெய்வம் பால் நாங்கள் செலுத்துகிற அன்போ அல்லது காணிக்கையோ அல்லது எங்களுக்கு அவர் அருள் பாலிக்கின்ற தருணமோ கிடைப்பது இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படும். அதே போல் ஆசிரியரும் கண்டிப்பாகத்தான் இருப்பார். அவர் சொல்வதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நாங்கள் சொல்வதை அவர் கடைப்பிடிக்கணும் என்று இல்லை, எங்களை அவர் சரியாக புரிந்து கொண்டால் சரி. எப்படியும் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், வயது இருக்கும், அவருக்கு அந்த அறிவு அத்துறை சார்ந்த அறிவு இருக்கும். அப்போ அவர் கூறுவது நாங்கள் ஏற்க வேண்டும், அதோடு அவருக்கு கீழ்ப்படிவாக நடக்க வேண்டும். இப்போ உண்மையாக ஒரு ஆசிரியருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கின்ற போது அவர்களை மிகச் சிறப்பான உன்னதமான நிலைக்கு உயர்த்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த மோசன் என்ற மாணவன் மிக முன்னேறி கொண்டு வருகின்றார், பாராட்டத்தக்கது. ஆரம்ப கட்டத்தில் இப்போ நான் இது ஏன் கூற வருகின்றேன் என்றால், ஆரம்ப கட்டத்தில் அவரை நான் கண்டித்திருக்கின்றேன். அப்பொழுது அவருடைய பெற்றோர் விசனப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பின்பால் அவர்கள் அதை உணர்ந்து பிள்ளையை சரியாக வழிநடத்தக்கூடிய ஆசிரியர் என என்னை தெரிவு செய்து என்னிடம் பயிற்சி பெறுவதை இட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அவருடைய முயற்சிகளை நீங்களும் பார்த்து ஆளுமையை பாராட்டுங்கள். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு துறையிலும் எல்லை இல்லை. வானத்துக்கு எல்லை இல்லை, பிரபஞ்சத்துக்கு எல்லை இல்லை. அதாவது பூமி எல்லை இருக்குது, ஆனால் பிரபஞ்ச வழிக்கு எல்லை இல்லை. அதே மாதிரி எங்களோட உடல்களுக்கும் உயிர்களுக்கும் அதாவது ஒரு காலப்பகுதி இருக்குது நாங்கள் உடல் வாழ்வதற்கு. ஆனால் எங்களுடைய உள்ளார்ந்த உன்னதமான கருத்துக்களுக்கு இல்லையே இல்லை. அப்போ நாங்கள் அதை உணர்ந்து எங்களுடைய திறமைகளை தொடர்ந்து வளர்த்து கொண்டு இன்னும் சிறந்த நிலையடைய வேண்டும் என கூறிக்கொண்டு, நீண்ட நேரத்தை நான் விரியம் செய்யாமல் அவரின் ஆற்றல் வெளிப்படுத்துகிற தங்களுக்கு தருகின்றேன். பாருங்கள், பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள், கொமெண்டில் உங்களோட கருத்தை தெரிவியுங்கள், ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. நன்றி. ஓகே, கவனியுங்கள். அமைப்பரிசல் பரீட்சை 2022 பெற்றுக் கொள்வதற்காக கடந்த தினம் நடத்தப்பட்ட இரண்டாவது முன்னோடி எதிர்பார்ப்பு பரீட்சையில் முவசன் எனும் மாணவன் 185 புள்ளிகள் பெற்றிருந்தார். அந்த மாணவர் அந்த பரீட்சைத்தாளின் முதல் பக்க வினாவுக்கு விடை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, நான் இப்பொழுது அந்த முதல் பக்கத்தை காண்பித்து அந்த பிள்ளையை கொண்டு விடை விளக்கம் கேட்கின்றேன். சரி முவசன், நீங்கள் திருப்திகரமாக கேள்விகளை வாசித்து மிக தெளிவாக மேலதிக விவரத்தோடு விடைகள் சொல்லுக்கு பார்ப்போம்.
முதலாவது வினா, உருவில் மரம் ஒன்று காணப்படுகின்றது. இம்மரம் நிலையாக நிற்பதற்கு உதவும் இரு பாகங்கள் எவை என்று கேட்டிருக்கு. இங்க ஏ என்றது வேலையும், பி தண்டு, சி இலை, டி பூ, இ பழத்தையும் குறிக்கிறேன். இங்க நிலையாக நிற்பதற்கா ஏ வேர், அது மண் சரிவு இருக்கிற காலத்துல மரத்தை நேரா நிற்கவும், பி தண்டு மரத்தை சாயாம நேரா நிற்கவும் உதவுது. அப்ப இங்க ஏயும் பியும் எங்க இருக்குன்னு பார்த்தோம்டா ரெண்டாவது விடையில ஏயும் பியும் இருக்கு. அப்ப ரெண்டாவது விடை சார். வெரி குட், நல்ல வாழ்த்துக்கள். இனி அடுத்த கேள்விக்கு விடைகான் விளக்கம் சொல்லுங்க மோசன். ரெண்டாவது வினா, வட்டம் முக்கோணம் ரெண்டு வட்டம் நேர்கோடு ரெண்டு நேர்கோடு வளைந்த செவ்வகம், ஒரு பக்கம் வளைகூடுள்ள செவ்வகம், ஒரு பக்கம் வளைகோடை கொண்ட செவ்வகம். அடுத்தது அறுகோடு, அரைவட்டம், அடுத்தது செவ்வகம், அரைவட்டம் இரண்டு, அரைவட்டம் இரண்டு செவ்வகம் அடைப்பில் உள்ள சகல பாகங்களையும் முழுமையாக பயன்படுத்தி ஆக்கப்பட்டு ஒரு கேட்டிருக்கு. முதலாவது விடைய பார்த்தோம்னா பெரிய வட்டம் இருக்கு, அது ரெண்டு சிறிய வட்டம் இருக்கு, ஒரு முக்கோணி இருக்கு, ரெண்டு அரைவட்டம் இருக்கு, ஒரு செவ்வகம் இருக்கு, ஒரு பக்கம் வளைந்த செவ்வகமும் இருக்கு, அறுகோணியும் இருக்கு, ரெண்டு நேர்கோடும் இருக்கு. அப்பாரு பொருத்தம். ரெண்டாவது விடைய பார்த்தோம்னா ஒரு முக்கோணம் இருக்கு, ஒரு வட்டமும் ரெண்டு சிறிய வட்டமும் இருக்கு, அரைவட்டமும் இருக்கு, செவ்வகம் இருக்கு, அறுகோணி இருக்கு, ரெண்டு நேர்கோடு இருக்கு. ஆனா அந்த ஒரு பக்கம் வளைந்த செவ்வகத்தை காணல, அப்பாரு பொருத்தம் இல்ல. மூன்றாவது விடைய பார்த்தோம்னா முக்கோணி இருக்கு, ஒரு பெரிய வட்டமும் ரெண்டு சிறிய வட்டமும் இருக்கு, அங்க அரைவட்டம் பெருசாவும் அந்த ஒரு பக்கம் வளைந்த செவ்வகத்தையும் காணல. அப்ப இதுக்கு முதலாவது விடை பொருத்தம் சார். வெரி குட், வாழ்த்துக்கள், சரியான விட. நீங்க இனி அடுத்த மூன்றாவது கேள்விக்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது மூன்றாவது, நான் இப்ப உங்களுக்கு அதற்குரிய பக்கத்தை மீள காண்பித்து நான் இந்த கேள்வியின் விட விளக்கத்தை கேட்கிறேன் மோசன். ஏனென்றால் அதாவது நீங்க மிக தெளிவாக வழங்கி கொண்டிருக்கிறீர்கள், பாராட்டுக்கள். நான் இப்ப அந்த கேள்வியின் விடைகாண் விளக்கம், அதாவது நான் உங்களுக்கு பக்கத்தை காண்பித்து கேட்கின்ற போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அந்த குறித்த பக்கத்தில் இரண்டு கேள்விகளுக்கு இரண்டு படங்கள்லாம் இருக்கின்றது. சரி, இதுல பார்ப்போம். சரி, இப்ப மூன்றாவது கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்க மோசன். மூன்றாவது வினா, எனக்கு இரண்டு அண்ணாமாரும் இரண்டு தங்கைமாரும் உள்ளனர். எனது அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் மூன்று தங்கைமாரும் உள்ளனர். எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை முறையேண்டு கேட்டிருக்கு. இப்ப எனக்கு ரெண்டு அண்ணாவும் ரெண்டு தங்கையும் உள்ளனராம். எனது அண்ணாவுக்கு ஒரு அக்காவும் மூன்று தங்கைமாரும் உள்ளனன்னு சொல்லியிருக்கு. இப்ப எனக்கு ரெண்டு அண்ணாமாருன்னா நான் ஆனா பெண்ணாண்டு இங்க குறிப்பிடல. இப்ப ரெண்டாவது வச்சு பார்த்தோம்னா என்னது அண்ணாவுக்கு மூன்று தங்கைனா நான் பெண்ணா இருந்தாலும் இந்த அண்ணாவுக்கு மூன்று தங்கை இருக்கு. அப்ப நான் பெண், அப்ப இல்ல முதலாவது ஆண் கேட்டு இருக்கு. இப்ப ஆண் இருக்கிறது ரெண்டு, பெண்ணை பார்த்தோம்டா ரெண்டு தங்க, அடுத்த நான் பெண், அடுத்த அக்கா. இப்ப அவ்வளத்தையும் கூட்டினா 4. அப்ப ரெண்டாவது விடை சார்.
வெரி குட், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். சரி, இனி 4வது கேள்விக்கும் விட சொல்லுங்க அப்பன். 4வது வினா 5 இலக்க எண் ஒன்று உள்ளது. அதில் முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்காகும். 4ஆம் இலக்கம் இறுதி இலக்கத்தின் அரைவாசியாகும். அவ்வன் கீழே தரப்பட்டுள்ள எண்களில் யாராக இருக்கலாம் என்று கேட்டிருக்கு. இப்போ முதலாவது தடவை சொல்லியிருக்கு இங்க 5 இலக்க எண் இருக்காம். இப்ப 1 2 3 விடையில 5 இலக்க எண் இருக்கான்னு பார்த்தோம்னா எல்லாத்திலையும் இருக்கு. இப்ப அதை வச்சு நாங்க பார்க்கலாம். அதே முதலாம் இலக்கம் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்காகும். இப்ப முதலாம் இலக்கம் தான் 3ஆம் இலக்கத்தின் 3 மடங்கு. இப்ப முதலாவடைய பார்த்தோம்னா முதலாம் இலக்கம் 6, 3ஆம் இலக்கம் 3. இப்ப 3ல 2 மடங்கு 6, 3 மடங்கு 6 இல்ல பருப்புல. 2வது பார்த்தோம்னா முதலாவது இலக்கம் மட்டும் 3வது இலக்கம் 4. இப்ப 4ல 2 மடங்கு 3 மடங்கு இல்ல. 3வது விடைய பார்த்தோம்னா முதலாவது எண் 9, 3வது எண் 3. இப்ப 3ல 3 மடங்குல 9. அடுத்த தடவை வச்சு பார்த்தோம்னா 4ஆம் இலக்கம் இறுதி இலக்கத்தின் அரைவாசி. இங்க இறுதி இலக்கம் 8 இருக்கு. அதுக்கு முன்ன 4வது இலக்கம் 8ல அரைவாசி 4 இருக்கு. அப்ப 3வது விடை சார். வெரி குட், வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னால் நீங்க ஒரு 10 வயது பிள்ளை இந்த சொற்களையும் வாசித்து விடை விளக்கம் சொல்றீர்கள் என்றால் நீங்க அரச பரீட்சையில நிச்சயமாக சிறந்த பெறுவீர்கள். ஆனா அதற்காக இனி உள்ள நாட்களை சோம்பேறித்தனமாக கலைக்காம இன்னும் தொடர்ந்து முயற்சியாக நீங்க உங்களுடைய காலத்தை செலவிட்டால் நிறைந்த பெறுபேறு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி 5வது வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்க அப்பன். 5வது வினா ஒரு போட்டி பரீட்சையில் 20 வினாக்கள் கேட்கப்பட்டன. முதல் 5 வினாக்களுக்கும் 1 புள்ளி வீதமும் 2வது 5 வினாக்களுக்கும் 2 புள்ளிகள் வீதமும் 3வது 5 வினாக்களுக்கும் 3 புள்ளிகள் வீதமும் இறுதி 4வது 5 வினாக்களுக்கும் 4 புள்ளிகள் வீதமும் வழங்கப்பட்டன. 20 வினாக்களுக்கும் சரியாக விடையளிக்கும் பிள்ளைக்கு 50 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு மாணவன் வினா இலக்கம் 5, 10, 15, 20 ஆகிய 4 வினாக்களுக்கு மாத்திரம் பிழையாக விடையளித்திருந்தான். அதனால் அவன் இழந்த புள்ளிகளும் அவன் பெற்ற புள்ளிகளும் முறையேண்டு கேட்டிருக்கு. இப்ப முதலாவது சொல்லியிருக்கு முதல் 5 வினாக்களுக்கும் 1 புள்ளி. அப்போ 1லிருந்து 5 மட்டும் 1 புள்ளி. 2வது 5 வினாக்களுக்கு 6லிருந்து 10 மட்டும் 1 புள்ளி. அடுத்த 5 அடுத்த 3ஆவதுனா 11லிருந்து 15 மட்டும். அடுத்த 5 வினாக்களும் 14லிருந்து 20 மட்டும். இங்கே ஒரு மாணவன் 5, 10, 15, 22 புள்ளி எடுத்திருக்கிறேன் ஆகிய வினாக்கள்ல. அப்ப 5ன்னா அதுக்கு 1 புள்ளி, 10ன்னா 2 புள்ளி, 15னா 3 புள்ளி, 20னா 4 புள்ளி. இப்ப இவ்வளத்தையும் கூட்டினா அவர் 10 புள்ளி இழந்திருப்பார். அப்ப 50ல மொத்த கூட்டுத்தொகை 50லிருந்து 10 கழிச்சா 40 அவர் பெற்ற புள்ளி. இங்க இழந்த புள்ளிகளும் பெற்ற புள்ளிகளும் முறையேண்டு கேட்டிருக்கு. இப்ப முதலாவது விடைய பார்த்தோம்னா 2 மாறி மாறி தந்திருக்கு. ஆனா முல்லாவிட வராது முறையேண்டு கேட்டிருக்கனால. 2வது விட பொருத்தம் இல்ல. 3வது பார்த்தோம்னா இழந்த புள்ளிகள் 10, பெற்ற புள்ளி 40. அப்ப 3வது விடை பொருத்தம் சார். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டுறேன். ஏனென்றால்
ஒரு ஆசிரியர் என்பவர் கற்பிப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகளிடமிருந்து வெளிக்கொணர்ந்து அந்த திறமைகளை பாராட்ட வேண்டும் என்பது உண்மையான கடப்பாடு. அந்த வகையில இந்த முவசன் என்ற மாணவர் நேற்றைய தினம் நடந்த பரீட்சையில இந்த பரீட்சை வினாத்தாள் ஒன்றே தழுவிய ஓரளவு கடினமானது என்று கருதப்படுகின்றது. இந்த வகையிலே என்றால் வினா வாக்கியங்கள் வாசித்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்றிருக்க வேண்டும், திறமை இருக்க வேண்டும். அந்த வகையில இந்த பிள்ளை தேய்ப்ப கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கங்கள் இருக்கின்ற போது, ஏனென்றால் நான் இந்த கேள்வி தாளை மட்டும்தான் கொடுத்த நான் விடை காணுகின்ற விளக்கம் இதுவரையிலே அவர்களுக்கும் வழங்கவில்லை, எந்த வகையிலும் நான் வெளியிடவில்லை. அப்ப அந்த பிள்ளை தன்னுடைய சொந்த முயற்சியால் அல்லது பெற்றோரின் ஒத்துழைப்போடையாவது இந்த விடை காணும் விளக்கத்தை மிக தெளிவாக உள்ளதை சொல்ல போனால் ஒரு ஆசிரியர் மிக வேகமாக சொல்லிக் கொடுப்பார், பிள்ளை மிக தெளிவாக சொல்கின்றது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். பாராட்டுக்கள், நன்றி.